கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம எரிச்சலாக இருக்கிறோம். நம்ம எரிச்சலாக இருக்கிறதுனால ஏதோ நம்ம காரியத்தை சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எரிச்சலாக இருந்தா என்ன செய்ய முடியும், அது நல்லதோ என்று சொல்லுகிறார். அதே யோனா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளுக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவி நம்மளை ஆளுகை செய்து மனைவி மேலேயோ, கணவன் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, வேலையின் மேலேயோ, இல்லையா வியாபாரத்தின் மேலேயோ, இல்லைன்னா ஆண்டவர் மேலேயோ ஒருவேளை எரிச்சலா இருந்தா, என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்வோம். தயவு செய்து மாற்றிக்கொள்வோம். மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்ம கோபப்படுறதுனால, எரிச்சல் படுறதுனால ஆண்டவர் மாற மாட்டார். ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். அவரை போல நேசிக்கின்ற உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அதனால நம்ம எரிச்சல் எல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு எப்பொழுது சமாதானத்தை நாடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துல, பிள்ளைகள் திருமண காரியமா, குழந்தை இல்லைன்னா யாரையாவது பார்த்து எரிச்சல், யாரையாவது பார்த்து எரிஞ்சு நம்ம சமாதானத்தை நம்ம ஏக்கெடுத்து கொள்ளணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன், நாம் எரிச்சலா இருக்கிறது நல்லது அல்ல. நம்ம எரிச்சலா இருக்கிறது அநேகருடைய அன்பை நாம் இழந்து போய்விடுவோம். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, எரிச்சலை எடுத்துருங்க, நான் சமாதானமா ஜீவனம் பண்ணணும் என்று சொல்லி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, எங்க அறிவும் எங்க சிந்தனையும் குறைவுள்ளது சுவாமி. நீங்க ஒருவர் தான் நல்லதை ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க பலவீனமான ஆண்டவரே, எங்களுக்கு பலப்படுத்துங்க. நாங்கள் எரிச்சலை முற்றிலும் தவிர்க்க கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.